வணக்கம். இன்னைக்கு அரைச்ச மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வத்தல் 10, உரித்த சின்ன வெங்காயம் 10, உரித்த பூண்டு 6 பல், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, மஞ்சள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1 கப், வெண்டைக்காய் நறுக்கியது 8 துண்டுகள், சேப்பங்கிழங்கு நறுக்கியது 10 துண்டுகள், சிறிதளவு நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, மல்லி இலை, தேவையான உப்பு சேர்த்த தயிர் 2 கப், தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மிளகாய் வத்தல். முதல்ல மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரகம், மல்லி, வத்தல், காயம் இதை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கடைசியாக பூண்டு வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு வெட்டி வச்சுருக்க சேப்பங்கிழங்க போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர்லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது எதுக்கு ஊற்றுறோன்னா அந்த காயில் நம்ம வேகும் போதே புளிப்பெல்லாம் நல்லா இறங்கும், அதுக்காக நம்ம ஊற்றுறோம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சட்டியில் தாளிக்க 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், நம்ம கிள்ளி வச்சுருக்க 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தாளிசத்தோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க மசாலாவையும் போட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கணும். மசாலாவோட தயிர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். மிக்ஸ் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இறக்கும்போது மல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. அரைச்ச மோர் குழம்பு தயார்.